வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேடு அங்காடியில் காய்கறிகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஷெலினா நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஷெலினா, காய்கறிகளுடைய விலை எந்த அளவுக்கு உயர்வை சந்தித்திருக்கிறது? விலை பட்டியல் என்ன விவரங்கள்? சென்னை கோயம்பேடு அங்காடியை பொறுத்தவரையிலும் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலிருந்து கோயம்பேடு அங்காடியை பொறுத்தவரையிலும் காய்கறிகள் என்பது நாள்தோறும் 500 550 லாரிகள் வரையிலும் காய்கறிகள் வரத் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக கோடை வெயிலின் தாக்கம் என்பது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளின் வரத் என்பது தற்பொழுது குறைந்திருக்கிறது. கோயம்பேடு அங்காடி பொறுத்தவரையிலும் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து காய்கறிகள் என்பது நாள்தோறும் வருகின்ற நிலையில் தற்பொழுது ஆந்திரா, கர்நாடகாவில் வறட்சியின் காரணமாக காய்கறிகளின் வரவு என்பது குறைந்திருப்பதாகவும் அந்த வரவு குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தான் காய்கறிகளின் விலை என்பது தொடர்ச்சியாக சற்று ஏற்றமாகவே காணப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் வரையிலும் 10 ரூபாய் வரையிலுமே அதிகரித்து விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை என்பது தற்பொழுது 50 ரூபாய் வரையிலுமே காய்கறிகள் என்பது விலை அதிகரித்து விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதே போல கேரட்டின் விலை என்பது சற்று 80 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு வரையிலும் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று முதல் ரக கேரட்டின் விலை என்பது 65 ரூபாய்க்கும் 60 ரூபாய் பின்பு 50 ரூபாய் என்பது காய்கறிகளின் விலை என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வரத்து அதிகரித்தால் மட்டுமே காய்கறிகளின் விலை என்பது மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இருக்கக்கூடிய காய்கறி விற்பனையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்ம நேரடியே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா காய்கறியோட விலையெல்லாம் எப்படி இருக்கு, வரத்து எப்படி இருக்கு? வரத்து குறைவா இருக்கனால தான் காய்கறிகளின் விலை அதிகரித்திருக்கு அப்படின்ற காரணம் சொல்றாங்க. எப்போ இந்த காய்கறிகளின் விலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும்? காய்கறி மீண்டும் இயல்பு நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாசத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா நம்ம வரலாற்றுக்கான அளவுக்கு வெப்பநிலை இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பநிலை கம்மியாக இருக்கும். அதை விட அதிக அளவில் வெப்பநிலைதால அந்த செடிகளை பறிக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா காய்ச்சல் கம்மியாக இருக்கிறதால எல்லா இடத்துலையும் அது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா அந்த இடத்துல அதிக அளவில் நம்ம சரக்கு வரும். அங்கெல்லாம் அதிகமாக வெப்பநிலை இருக்கிறதால வரத்து குறைவாக இருந்திருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம கோயம்பேடு மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா 7,500 டன் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 4,000 டன் காய்கறிலாம் வந்திருக்கு. இதனால தான் இந்த விலை ஏற்றதுக்கு காரணம். இப்போ பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா இந்த பீன்ஸ் இன்னைக்கு 200 ரூபா 220 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பச்சை காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி வகை காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் கூட காய்கறி. இந்த விலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஃபுல்லாக நீடிக்கும். குறிப்பா எந்த காய்கறி ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பனை செய்யுது? கடந்த வாரம் வரையிலும் சற்று குறைந்திருந்தது, மீண்டும் அதிகரிச்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியா எப்போது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது பீன்ஸ் விலை நமக்கு அதிகமாக தேவைப்படும். பீன்ஸ் தேவைப்படும், இஞ்சி தேவைப்படும், லெமன் தேவைப்படும். இந்த லெமன்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா இந்த லெமன் ஒரு 2 நாளாக கிலோவுக்கு 10 ரூபா 20 ரூபா ஏறி இருக்கு. அது 120 வரைக்கும் போயிருக்கு. பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 220 வரைக்கும் தாண்டி இருக்கு. இன்னும் இந்த விலை இதே விலை தான் நீடிக்கும். அதேமாதிரி வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வித்து இந்த வெண்டைக்காய் 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. புடலங்காய் 20 ரூபா வித்து இந்த புடலங்காய் இன்னைக்கு 40 50 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கத்திரிக்காய் 15 ரூபா 20 ரூபா வித்து இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. சவுச்சோ கொடைக்கானல்லேருந்து வரும். சவுச்சோ எப்பவுமே 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே போகாது. சவுச்சோ இன்னைக்கு 50 ரூபா வரைக்கும் சவுச்சோ வித்துன்னு இருக்கும். கேரட் 70 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த வரத்து குறைவு காரணம், அதே போக கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணத்தினால் தான் இந்த காய்கறிகளின் விலை என்பது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக பீன்ஸின் விலை என்பதுதான் உச்சத்தை தொட்டிருப்பதாக 200 ரூபாய்க்கும் மேலாக பீன்ஸின் விலை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பச்சை காய்கறிகளின் விலையும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 1 மாத காலம் வரையிலுமே இதே விலைக்கு தான் காய்கறிகள் விலை என்பது விற்பனை செய்யப்படும் என்றும், வறட்சி எப்போது குறைய தொடங்குமோ அதன் பிறகுதான் காய்கறிகளின் விலை என்பது குறைய தொடங்கும் என்றும் இங்க இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.